நம்ம உடல்ல ஃபர்ஸ்ட்டு ஒரு காயம் படுது. ஸோ, அதிலிருந்து ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா, அந்த இடத்த உடனே வந்து தண்ணீர்ல வந்து கழுகக்கூடாது. இந்த மாரி காட்டன் அல்லது ஒரு சுத்தமான துணிய எடுத்துக்கிட்டு, அந்த காயம்பட்ட இடத்து மேல வந்து பார்த்தீங்கன்னா, பிளட்ட ஸ்டாப் பண்றதுக்காக நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கணும். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அடிக்கடி எடுத்து பார்க்கக்கூடாது. ஒரு 10 டூ 15 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கணும். ஒரு கட்டத்தில ப்ளீடிங் அதிகமாகும்போது, நம்மளுக்கு இந்த காட்டனானது முழுவதுமாக நனைஞ்சிட்டாலும், இத உடனே வந்து திருப்பி நம்ம டிஸ்போஸ் பண்ணாம, அதன் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு காட்டன் வச்சு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கணும். நம்மளோட காயம்பட்ட பகுதியானது ஹார்ட் லெவலுக்கும் மேல இருக்கு அப்படின்னா, நம்ம உயர்த்தி பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதன் மூலமா நம்மளுக்கு ப்ளீடிங் லெவல நம்ம வந்து ஸ்டாப் பண்ணலாம். முழுவதுமாக ப்ளீடிங் ஆனது நின்னதுக்கு அப்புறம், ஐஸ் கியூப் வந்து அந்த இடத்தை சுற்றியும் வந்து லைட்டா அப்ளை பண்ணலாம். இதன் மூலமா நம்மளுக்கு ஸ்வெல்லிங் மற்றும் பெயினோட அளவானது குறையும். மிக மிக முக்கியமான விஷயம், அந்த காயம் ஏற்பட்ட இடத்துல ஒரு பொருளானது இருக்கு, இல்ல ஒரு பொருளால தான் அந்த காயம் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த பொருள வந்து அந்த பிளேஸ்லேருந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வந்து இழுத்துறக்கூடாது. அத சுற்றிலும் ஒரு துணிய வந்து ஃபுல்லா ரவுண்ட் பண்ணிக்கிட்டு, அத ஒரு நல்லா பேம்பர் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிரணும். ஸ்டே ஹெல்த்தி.